கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த மாலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10 2 வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அதற்கு அடுத்த வசனத்தில் நம்ம வேற ஒரு விஷயத்தை தியானிக்கிற காரியமாக இருக்கிறபடியினால் இன்றைக்கு இந்த 2 வசனத்தோடு நாம் நிறுத்தி கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். 19ஆம் அதிகாரம் உள்ளத்திலே ஒரு பரவசத்தை கொடுப்பதற்காக எழுதப்பட்ட அதிகாரம். அதாவது உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமாய் 19ஆம் அதிகாரம் அமைந்து விட்டது. கரெக்டுங்களா? அதாவது 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்காக 19ஆம் அதிகாரத்தில் பரவசப்படுகிறார்கள். 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? பாபிலோன் விழுந்தது. இது யாருக்கு மகிழ்ச்சி? பாவத்தை வெறுக்கிற மக்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் முடிவிற்கு வருகிறது, உலக பிரகாரமான காரியங்கள் முடிவிற்கு வருகிறது என்ற செய்தி உலகத்தை வெறுக்கிற மக்களுக்கு, பாவத்தை வெறுக்கிற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி. அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையிலே, அந்த சந்தோஷத்தின் அடிப்படையிலே, சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன இருக்கும் என்று சொன்னால் மகிழ்ச்சியான ஆரவாரம் சத்தம் இருக்கும். இங்கே சந்தோஷத்தினுடைய மகிழ்ச்சியான ஆரவார சத்தம் எதுவாக இருந்தது என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், தமிழ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எபிரேய மொழியிலே அதை அல்லேலூயா என்று சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு, அதாவது பாபிலோன் விழுந்தது, அது எப்படியெல்லாம் விழப்போகிறது என்கிறதான செய்தியை கேட்டார்கள். அதற்கு பின்புதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. எதனுடைய முடிவு, எதனுடைய ஆரம்பம் என்று சொன்னால், வேசித்தனத்தினுடைய முடிவு மணவாட்டியினுடைய ஆரம்பம். ஆமென். அதாவது பாபிலோன் என்கிறதான அந்த வேசித்தனம் முடிவிற்கு வரும் பொழுதுதான் மணவாட்டி என்கிறதான அந்த எருசலேம் ஆரம்பமாக முடியும். 18ஆம் அதிகாரத்தோடு வேசித்தனம் முடிவிற்கு வருகிறது. 19ஆம் அதிகாரத்தில் மணவாட்டி ஆரம்பமாகிறாள். செய்தி பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமான செய்தி. 7வது வசனத்திலே, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். எதற்காக? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அதுல பிரத்யேகமான விஷயம் என்னவென்று கேட்டால், மணவாளன் எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு இருக்கிறார். மணவாட்டிக்கு என்ன தேவை என்று சொன்னால் ஒரு ஆயத்தம் தேவை. மணவாட்டிக்கு ஒரு மேக்கப் தேவை. மணவாளனுக்கு எப்பொழுதுமே ஒரு மேக்கப் தேவையில்லை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அவர் நின்றுவார். அவர் எப்பவுமே எவர் ரெடி தான். என்னுடைய திருமணத்திற்குலாம் நான் வீட்டிலேயே இருந்து சேவ் பண்ணிட்டு வீட்டிலேயே நின்றுட்டு வீட்டிலே அப்படியே வந்துட்டேன். நான் எங்கேயுமே போகல. ஆனா இந்த காலத்து பசங்கள் அப்படி இல்லை.
அவர்கள் என்னென்னமோ செய்றாங்கன்னு சொல்றாங்க, பட் என்ன செய்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொன்னா, அந்த ஹேர் கட் பண்ண போறதுக்கு அவன் சொல்றான் 700 ரூபாய் ஆகுதுன்னா ஹேர் கட் பண்றதுக்கு. முடியே இல்லையே, இதுக்கு போய் 700 ரூபாய் கேட்கறாங்களே அப்படின்னு. என்னப்பா அவ்வளவு பெரிய முடியா வச்சிருக்க நீ வெட்டுறதுக்கு? அவன் சொன்னா, பாஸ்டர் அங்க ஹேர் கட் பண்ண போனா ஏசி ரூம்ல உட்கார வச்சிருவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் ஹேர் கட் பண்ணும் பொழுது தலையில மசாஜ் பண்ணி விட்டுருவான். அடுத்தது என்ன பண்ணுவான்னா, ஹேர் கட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டில் வந்து நம்ம குளிக்க வேண்டியதில்லை, அவனே அங்கேயே தலையெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டாக அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போனோம்னு சொன்னா அந்த ட்ரெஸ்ஸோடவே ஹேர் கட் பண்ணிட்டு நேராக கல்யாணத்துக்கே போகலாம். இப்படியெல்லாம் இருக்கிறதுங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போனதும் கிடையாது. அதை பற்றிய ஒரு நாலஞ்சு இல்லவே இல்லை, இல்லையா? நம்மெல்லாம் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டு, அதை கழட்டு, இதை பண்ணு, அதை பண்ணு, பாத்ரூமுக்குள்ள போய் நல்லா முதல்ல ஷாம்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் உள்ள வைப்பாங்க. மணவாளன் எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்லுவீர்கள்? ஆனால் மணவாட்டிக்கு என்ன தேவை? ஆயத்தம் தேவை. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மணவாளன் ரெடி, மணவாட்டியும் ரெடிங்கிற சொல்ல கேட்டேன். அவளுக்கு ட்ரெஸ் பண்ணுவதற்கு, அவளுக்கு மேக்கப் போடுவதற்கு, அவளுக்கு உடுத்துவதற்கு ஒரு வஸ்திரம் தேவைப்பட்டது. அந்த வஸ்திரம் என்னவென்று சொன்னால், அவள் நீதியாய் வாழ்ந்த வாழ்க்கையை அவளுக்கு வஸ்திரமாக கொடுக்கப்பட்டது. மணவாட்டிக்கான ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. நாம் வாழும் வாழ்க்கையை நமக்கு வஸ்திரமாக கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது இதெல்லாம் நாம் போன வாரத்தில் தியானித்தோம். 9வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அது இவ்வாறு சொல்லுகிறது, பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை அந்த தூதன் சொல்லுகிறான் பாருங்கள். அதாவது காதுகளால் இந்த ஒரு சத்தத்தை கேட்க முடியுமா என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த சத்தம் காதுகளில் தொனிக்கிறது. சிலர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னா, இந்த ஒரு சத்தம் என் காதுல விழுகாதா? சிலர் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, 90 வயசு ஆகும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த பேரனுக்கோ பேத்திக்கோ, உனக்கு ஒரு பானோ மாப்பிள்ளையோ கிடைச்சிருச்சுங்கிற சத்தத்தை நான் கேட்டுட்டேன்னா நிம்மதியா போயிருவோம்ப்பா. கேட்டிருக்கீங்களா நீங்க? எத்தனையோ சத்தம் கேட்டிருப்போம் நம்ம. ஆனா நம்முடைய காதுகளிலே விழக்கூடிய எத்தனையோ சத்தம், நாம் கேட்ட எத்தனையோ சத்தங்கள், நல்ல செய்திகள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிற செய்திகள், அவை எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான, மிகப்பெரிய, பிரத்யேகமான ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You are invited for the wedding of the Lamb. எத்தனை பேர் இதை மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியை என்னுடைய காதுல விழுந்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவன் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். You are invited. சந்தோஷமா உங்களுக்கு? You are invited. அடுத்தது அத என்ன சொல்றான் பாருங்க. இது சும்மா இன்விடேஷன் நினைக்காதப்பா. அதாவது ஏதோ பேருக்கு சொல்றாங்கன்னு நினைக்காத இன்விடேஷனை. அந்த இன்விடேஷன் ரொம்ப உண்மையானது. You are truly invited. அதுதான் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு உனக்கு அழைப்பு வந்தது என்று சொல்லப்பட்ட இந்த அழைப்பு சத்தியமான வசனங்கள், தேவனுடைய சத்தியமான வசனங்கள். அது எக்ஸ்ட்ராவா ஒரு சீல் பண்றாங்க பாருங்க இன்விடேஷனை. எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதை பாருங்கள். அதாவது ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, வீடு தேடி ஒரு திருமணத்திற்கோ அல்லது வரவேற்புக்கோ வேற ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கோ உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு அழைப்புதலை வீடு தேடி கொடுத்துட்டு, உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த வைபவத்திற்கு என்று சொல்லிவிட்டு அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு கல்யாணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்ன டெய்லி ஒவ்வொரு நாளும் போன் பண்றாங்க.
இன்னும் 7 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, வந்துருங்க. ஒரு கால் வருது, கண்டிப்பா வந்துருங்க. இன்னும் 6 நாள் தான் இருக்குது கல்யாணத்திற்கு, நீங்கள் கண்டிப்பாய் வந்து விடுங்கள். இன்னும் 5 நாள் தான் இருக்கிறது, இன்னும் 4 நாள் தான் இருக்கிறது, இன்றைக்கு கல்யாணம், கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 6 நாள் போன் பண்ண எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் உங்களுக்கு யாருக்கும் அப்படி போன் வந்திருக்காது, அது வேற விஷயம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. இந்த அழைப்பு எப்படிப்பட்டது? போலியானது அல்ல. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபார்மாலிட்டி கூப்பிட்டுருங்க பாவனை, இட் இஸ் ஃபார்மாலிட்டி கிடையாது. இந்த அழைப்பு தேவனுடைய சத்தியமான வார்த்தைகள், கான்கிரீட். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில் இருக்கிறதான விசேஷம் என்ன தெரியுமா? எந்த கல்யாணத்திற்கும், எந்த ஒரு திருமணத்திற்கும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த கல்யாணத்துக்கு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? கெஸ்டும் நாம தான், மணப்பெண்ணு நாம தான். we are the guests and we are the bride. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அங்கே விருந்தினர்களை தவிர வேறு யாரும் இல்லை, அங்கே மணப்பெண்ணை தவிர வேறு யாருமே இல்லை. மணப்பெண்ணும் விருந்தினர்களும் ஒருவரே. நல்லா இருக்குல்ல இது கேட்கறதுக்கு? இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க வாய்ப்பே கிடையவே கிடையாது. கல்யாணத்தினுடைய விருந்தினனும் நானே, கல்யாணத்தினுடைய மணப்பெண்ணும் மணவாட்டியும் நானே. அப்படி சொல்றதை விட திருமணத்தினுடைய மணவாட்டியும் நான் தான், திருமணத்தினுடைய விருந்தினர்களும் நாம் தான். நான்கிறத விட நாம் என்று சொன்னால் நன்றாயிருக்கும் இல்லையா? திருச்சபை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமணத்தில் விருந்தாளிகள். விருந்தாளிக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? அந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். மணவாட்டிக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்? அந்த ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கும். வெரி ஸ்பெஷல், யூனிக் வெட்டிங் இது. இதை போல ஒரு விசேஷமான, வித்தியாசமான ஒரு திருமணத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. பரவசத்தினுடைய உச்சிக்கு போய்விட்டான். யார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிற யோவான். ஒவ்வொரு விஷயமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து நடைபெறுகிற விஷயங்களை. தரிசனம் பார்க்கிறான், பரலோகம் திறந்திருக்கிறது, கேருபீன்கள், சேராபீன்கள், இப்படி ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்லிக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மனதில் எழுத்து கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அந்த கிளைமேக்ஸ் என்கிறதான ஒரு நிலைக்கு வரப்போகிற ஒரு சூழ்நிலை. என்ன, எது கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாள் இருந்ததான உலகம், இவ்வளவு நாள் இருந்தது பாபிலோன், இவ்வளவு நாள் இருந்ததான இந்த தீமைகள் எல்லாம் முடிவிற்கு வருகிறது. has come to an end already. now எது ஸ்டார்ட் பண்ண வேண்டும்? மணவாட்டியும் மணவாளனும் என்கிறதான அந்த திருமணம் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். அந்த செய்தி கிடைத்து விட்டது, அந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைத்து விட்டது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, ஆட்டுக்குட்டியானவர் ரெடி. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், ரெடி ஆயிட்டா அப்படிங்கிற விஷயமும் கேட்டேன் நானு. அப்ப ரெண்டுமே ரெடி. groom is ready, bride is ready. அடுத்தது வேற யார் வேணும்? விருந்தாளிகள் வேண்டும். விருந்தாளிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. கெஸ்ட்ஸ் ஆர் ரெடி. இப்போ இவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பரவசம் பரவசம் பரவசம். அவனால் நிலை கொள்ள முடியவில்லை, சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை, மகிழ்ச்சியை தாங்க முடியவில்லை. மகிழ்ச்சியை தாங்க முடியாத சூழ்நிலையிலே யோவான் ஒரு தவறு இழைத்து விட்டார். பொதுவாக மனிதர்கள் தவறு இழைப்பவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யோவான் ஒரு அப்போஸ்தலன் தான். யோவானுக்கு தேவனை பற்றிய பெரிய வெளிப்பாடு இருந்தது. ஆதி முதலாய் இருந்தவர் என்று சொன்னவர் யோவான் தான். ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் என்று சொன்னவர் யோவான் தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று சொன்னவர் யோவான் தான். ஆனால் அந்த யோவானாலேயே ஒரு தவறு செய்ய முடியும் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
அவனும் மாம்சத்தில் இருக்கிறான், மனுஷன் என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பிரசங்கியாராய் இருந்தாலும் அவரும் ஏதாவது சில தவறுகளை பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிரசங்கியாரையும் காப்பாத்திடுவீங்க. நீங்கள் அதை புரியாமல் இருந்தால் முதல் யாருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரசங்கியாருக்கு பிரச்சனை வரும், அடுத்தது உங்களுக்கும் பிரச்சனை வந்துடும். பிரசங்கியாருக்கு பிரச்சனைகளே விசுவாசிகள் தான். அவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரசங்கியாரை கடவுளாக மாற்றி விடுவார்கள். இது அவரையும் குழியில தள்ளி தானும் குழியில விழுகிறது. ஒரு விஷயத்தை உங்களுடைய மனதில் செகண்டா ஒரு சப்கான்சியஸ்ல ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கணும். பக்தர் அவர் பிரசங்கம் பண்றார், அவரும் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சப்கான்சியஸ்ல ஓடிட்டே இருந்தா யூ ஆர் சேஃப், ஐ எம் ஆல்சோ சேஃப். நானும் என்ன பண்ணணும், என்னுடைய சப்கான்சியஸ்ல என்ன ஓடிட்டு இருக்கணும், நான் பிரசங்கம் பண்றேன், விசுவாசிகள் கேட்கிறார்கள், ஆனால் நான் ஏதாவது வித்தியாசமாக வேதத்திற்கு விரோதமாக செய்தால் என்னுடைய மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கிற தகவல் எனக்கு வந்துட்டே இருக்கணும். பாஸ்டர், ஐ அக்ரி வித் யூ. Statement of the believer. Sometimes believers needs to say, Pastor, I don't agree with you. இது சொல்றதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? இது சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? நம்ம மக்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஓ இத்தனை நாளா பழகியாச்சு பிரதர், சரி அதுக்காக நீ நரகத்துக்கு போய் ஆந்தாளி நரகத்துக்கு தள்ளுறதா? ஒரு விஷயம் கண்டுபிடித்தால் ஏன் கேட்பதற்கு தயங்குகிறோம்? யோசித்து பாருங்கள். யோவான் செய்த தவறு என்ன? 10வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்கள். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். சார், நீயா இவ்வளவு தவறு பண்றது? பரவசத்தினுடைய உச்சம் வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. எதெல்லாம் மகிழ்ச்சியை தந்தது என்று சொன்னால் பாபிலோன் விழுந்தது என்பது மகிழ்ச்சி. பாபிலோனுடைய வீழ்ச்சியினால் பரலோகத்திலும் பூலோகத்திலும் திரளான ஜனங்கள் ஆரவாரம் எடுக்கிற அல்லேலூயா சத்தத்தை கேட்ட பொழுது மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொன்னது ஒரு மகிழ்ச்சி. அந்த கல்யாணத்திற்கு மனைவி மணவாட்டி ஆயத்தமாகிவிட்டாள் என்று சொல்லுவது அடுத்த மகிழ்ச்சி. அதோடு கூட கடைசியாய் கிடைத்த மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது அந்த திருமணத்திற்கு என்று சொல்லுவது அதைவிட பெரிய மகிழ்ச்சி. உடனே டப்புன்னு காலில் கீழே விழுந்துட்டான். யார் கால்ல? தூதனுடைய கால்ல. இந்த தூதன் பற்றி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். 18ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் பிரச்சனையே. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. யோவானுக்கு இதுவரை பூமி பிரகாசமாகிறது சூரியனால் மட்டும்தான் நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு தூதன் நிற்கும் பொழுது பூமியே முழுவதுமாக பிரகாசமாய் இருக்கிற ஒரு தூதனை பார்க்கிறார். அந்த தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். அவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். இப்பொழுது இவனை பார்த்தவுடனே இவ்வளவு நாட்களாய் பார்த்த, இதற்கு முன்பு பார்த்த தூதர்கள் மற்ற காட்சிகள் எல்லாவற்றிலும் விட இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாய் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. மிகுந்த அதிகாரமுடையவனாய் ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மிகுந்த அதிகாரம், வானத்திலிருந்து இறங்கி வந்தது, பூமி பிரகாசித்ததுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொன்ன செய்தி இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அவன் சொன்னான் பாருங்கள், மகா பாபிலோன் விழுந்தது. இதுல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த தூதன் மேல ஒரு பக்தி வந்துருச்சு இந்த யோவானுக்கு. இல்லையா? ஊழியக்காரங்க மேல மரியாதை வரலாம், ஊழியக்காரங்க மேல பக்தி வரக்கூடாது. பக்தி யார் மேல மட்டும்தான் வரணும்? ஆண்டவர் மேல மட்டும்தான் வரணும். பக்தியை பக்தர்கள் மேல வச்சிடாதீங்க, பக்தி ஆண்டவர் மேல வைங்க.
கரெக்டா? ஊழியக்காரங்க மேல என்ன இருக்கலாம்? மதிப்பு இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், கனம் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், குட் மார்னிங், ஷலோம், இதெல்லாம் சொல்லலாம். ஆனா அவங்களையே நெடுஞ்சான்கடையே இப்படி கீழே விழுந்து வணங்குறது எந்த அளவுக்கு உண்மை, உத்தமம்? யோசித்து பாருங்கள். தூதனை தவறாக புரிந்து கொண்டான். மிகுந்த அதிகாரம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது, மகிமையினால் பூமி பிரகாசித்தது. இதோடு கூட மட்டுமல்ல, ஒன்றுமே செய்ய முடியாதா இந்த பாபிலோனை? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவ்வளவு பல 1000 கோடி வர்த்தகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வர்த்தகம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு 1000 கோடி வருது, 1000 கோடி போகிறது. ஒரு நகரத்துல மட்டும் அவ்வளவு பெரிய வர்த்தகம், பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பட்டணம். மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு பெருமையோடு, செல்வ செழிப்போடு, செருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போனோம்னு சொன்னா நம்மளை வந்து பார்க்கறது கூட ஆள் இல்லை. யோவான் போனா யோவானை யார் பார்க்கறதுக்கு யார் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுறதுக்கு யார் இருக்கிறா? உள்ள கூட விட மாட்டாங்க. சில பில்டிங்ஸ் எல்லாம் போனீங்கன்னா செக்யூரிட்டி நம்மளை நிறுத்திடுவான் வெளியே. நான் கூட யோசிப்பேன், செக்யூரிட்டிக்கு ட்ரைனிங்கே உள்ள விடக்கூடாதுங்கிறது தான். அவனுக்கு சொல்லி வச்சிருவாங்க, இது கேட்டு, யார் வந்தாலும் உள்ள விடாத. அந்த செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கேட்டை பார்த்தாலே உள்ள விடக்கூடாதுங்கிறதா அவனுக்கு முதல்ல ஞாபகமே வரும். விடவே மாட்டாங்க. நான் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு சொன்னா உனக்கு காதிலே போகாது. நோ, விடவே மாட்டோம். காரணம் என்ன? உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர். தேவதூதன் வந்து சொல்றான், அவன் விழுந்தான். இவ்வளவு பெரிய செய்தியா என்று சொல்லும் பொழுது, எந்த மனிதனுக்குமே, மனிதர்களாய் இருப்பவர்கள் அனைவருக்குமே தேவதூதன் மேலே மரியாதை மட்டும் வராது, பக்தியும் வந்துவிடும். அந்த பக்தி தான் யோவானுக்கும் வந்தது. சில ஊழியக்காரங்க மேல நமக்கு பக்தி வருது இல்ல? உண்மையை சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? பொய் சொல்லாம சொல்லணும். பக்தி வருதா வரலையா? வருது. இனி வரக்கூடாது. இனி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்க ஆனா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அப்படி இல்லையே. ஒருவேளை வந்தாலும் வரும், நீங்க தான் பொறுத்துக்கணுங்கிற மாதிரி இருக்குது. வரலாம் பாஸ்டர், ஒருவேளை வந்துருச்சுல, நீங்க வேணா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட நீங்க சொல்றது. இது வரைக்கும் வந்திருக்கலாம், ஆனால் இனி செய்யக்கூடாது, வரவே கூடாது. இதுல ஒரு விஷயத்தை நீங்கள் இங்கே உன்னிப்பாய் கவனியுங்கள். அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். இப்போ நம்முடைய பிரச்சனை என்னங்கிறது சொல்றேன், கவனிங்க. We confuse with the message with the messenger. அதாவது மெசேஞ்சரோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். The message is very important. யாரிடத்திலிருந்து வந்தது என்பது இம்பார்ட்டன்ட், யாரு கொண்டு வந்தார்கள் என்பது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ரொம்ப முக்கியம் யாருன்னு சொன்னா, செய்தி யாரிடத்திலிருந்து வந்தது, என்ன செய்தி வந்தது. இடையில இருக்கிற போஸ்ட்மேனை கூப்பிட்டு கால் தொட்டு கும்பிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு, ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு லெட்டர் வந்திருக்கியா? எனக்கு இன்டர்வியூக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன், எனக்கு லெட்டர், ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. போஸ்ட்மேன் வரான், பெல் அடிக்கிறான், போஸ்ட் சார், போஸ்ட் கொடுக்குறான் லெட்டரை. நமக்கு தெரிஞ்சிருச்சு, லெட்டரை பார்த்துமே தெரிஞ்சு இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கு, எனக்கு இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்கிறேன், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். உடனே போஸ்ட்மேன் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டோம்னா, ஐயா அந்த கதையை தான் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. தட்ஸ் வாட் ஹேப்பனிங் இன் தி கிறிஸ்டியன் வேர்ல்ட். கிறிஸ்டண்டம் எங்கேயோ போயிடுச்சு. ஐயா செய்தி சொன்ன ஒருவர் இருக்கிறார், அதற்குள்ள இன்னொரு செய்தி இருக்கிறது. செய்தி சொன்னவருக்காகவும் செய்திக்காகவும் சந்தோஷப்பட வேண்டும். போஸ்ட்மேனுக்கு ஒரு சல்யூட் போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. சல்யூட் போட வேண்டாம்னு சொல்லல. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த மெசேஜ், தேங்க்யூ ஃபார் த ஜாப், தேங்க்யூ ஃபார் த பிரீச்சிங், தேங்க்யூ ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். இது சொல்லணும், நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுமே நீங்க எனக்கு வந்து ஒரு தேங்க்யூ சொல்லுங்க, ஐ அக்செப்ட், தேங்க்யூ ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். ஆனா அதே சமயத்துல உங்களை வணங்குகிறோம், உங்களை தொழுகிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற எப்படி இருக்கும்?
இன்றைக்கு பிரசங்கிமார்கள் எல்லாம் கடவுளாகிவிட்டார்கள். கடவுள் எல்லாம் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் போய்விட்டார்கள். அதுதான் நிலைமை. பிரீச்சர்ஸ், அதாவது பிரீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அதை who is a pastor? He is also a common man in the congregation. அது தெரியறது இல்லை இன்றைக்கு மக்களுக்கு. He is just an ordinary man, one among the man in the congregation, that's all. வேற ஒன்னும் நீங்க தூக்குனீங்கன்னா அவரை பாதாளத்தில் தள்ளுறீங்கன்னு அர்த்தம். நம்முடைய பழக்கம் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். சரி, பிரீச் பண்ணினது யாரு? இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தது யாருங்க? பெரேயா பட்டணத்தாருக்கு பவுல். பவுலுடைய கிரெடென்ஷியல் என்ன? நியூ டெஸ்டமெண்ட்ல முக்கால்வாசி பாகத்தை இடம் பிடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அடுத்தது அவர் அவருடைய ஸ்காலர்ஷிப்பே தனி ஸ்காலர்ஷிப். மற்ற மக்களை பார்க்கலும் அவருடைய அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அவருடைய புரிந்து கொள்ளுதல் ரொம்ப வித்தியாசமானது. அவருடைய ரைட்டிங்ஸ், அவருடைய நிருபங்கள், அவருடைய எழுத்துக்களை பற்றி பேதுரு சொல்லும் பொழுது பவுலுடைய எழுத்துக்கள்லாம் படிக்கிறதே புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம்ட்டார். யாரு? பேதுருவே சொல்லிவிட்டார். அந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டினுடைய பக்கங்களிலே மேசியாவை உன்னிப்பாய் கவனித்து இவர்தான் மேசியா என்பதை ஏசாயாவிலிருந்தும் எரேமியாவிலிருந்தும் இன்னும் சொல்ல போனால் தோராவிலிருந்தும் மிக பிரமாதமாக வெளிச்சம் போட்டு காண்பித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். நடைபெற்ற சம்பவம் என்ன? The Bereans were more noble than Thessalonians because they have searched the scriptures diligently. இந்த பெரேயா பட்டணத்தார் என்ன பண்ணினார்கள்? பவுல் பிரசங்கம் பண்ணிவிட்டார். வேத வாக்கியங்களிலிருந்து தேவனுடைய வார்த்தையை குறித்து பிரசங்கம் பண்ணிவிட்டார். பிரசங்கம் பண்ணிட்டார்ல, பிரசங்கம் பண்ணிட்டு பவுல் போயிட்டாரு. ஆனா விசுவாசிக்கு போகவே இல்லை. அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு இங்க இருக்கிறாங்க? கூட்டம் முடிஞ்சு என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டா என்ன பண்ணணும்? போயிடணும் இல்லையா? அதுக்கு பிறகு பிரசங்கியாரும் போயிட்டாரு. இவங்களுக்கு என்ன வேலை இங்க? இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? பவுலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வேத வசனத்தோடு ஒத்திருக்கிறதா என்பதை திரும்ப ஸ்டடி பண்ணாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம். கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதானே, எல்லாம் பூட்டிடுவோம், அதனால் நீங்கள் கிளம்பிடுவீங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? அவர் சொன்னது தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து போகிறதா என்பதை செக் பண்ணணுமா, செக் பண்ண வேண்டாமா? நம்ம செக் பண்ணியிருக்கோமா இது வரைக்கும்? கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். செக் பண்ணுறவங்க கூட்டம் எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? எத்தனை % செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? 1%. ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரே 1% பீப்புள் தான் இந்த பிரசங்கியார் பண்ணின பிரசங்கம் வேதத்தோடு ஒத்து போகிறதா என்று சொல்லி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்க. 99% பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்லிட்டீங்க? 1% பீப்புள் தான் பிரசங்கியாருடைய வார்த்தைகள் வேதத்தோடு ஒத்திருக்கிறதா என்பதை ஆராய்வார்கள் என்று சொன்னீர்கள். 99% மக்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேங்க. நீங்க ஒரு பகுதியை எடுத்து இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், சமாரியன். நம்ம தான் அவனை நல்ல சமாரியன் தான், ஆனா அவன் சமாரியன் தான் இல்லையா? நல்ல சமாரியன் வேதத்தில் இருக்கா? நம்ம தான் நல்ல சமாரியன் தான். ஒரு ஆசாரியன், ஒரு லேவியன், ஒரு சமாரியன். இது நடந்த சம்பவமா? இல்ல. ஆண்டவர் உவமையா சொன்னார்.
அதை எடுத்து ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஆசாரியன் வந்தான், விலகி போனான். ஒரு லேவியன் வந்தான், லெஃப்ட்ல போனான். ஆசாரியன் வந்தான், ரைட்ல போனான். ஒரு சமாரியன் வந்தான், அவனை காயத்தை கட்டினான். ஓகே, ஒரு டிராமாட்டிக்கா ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சிட்டார். அதே பேசேஜ்ல இன்னொரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்ப இவர் பிரசங்கத்தை கேட்க கேட்க நம்மளுடைய மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கோம்? அந்த பிரசங்கியாரும் இதை பண்ணாரு, ஆனா அவர் வேற மாதிரி பண்ணாரே, இவர் வேற மாதிரி பண்றாரே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும், ஒரு முடிவிற்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும் தெரியுமா? அந்த பிரசங்கியார் பண்ணின அந்த செய்தி சரியா, அல்லது இந்த பிரசங்கியார் பண்ணின இந்த செய்தி சரியா அப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்டு ஒரு முடிவுக்கு வரணும். 1% மக்கள் எப்படி முடிவிற்கு வருவார்கள் என்று சொன்னால், எந்த பிரசங்கியாருடைய வார்த்தை வேதத்தோடு ஒத்திருக்கிறது என்பதை பார்த்து முடிவுக்கு வருவார்கள். 99% மக்கள் எப்படி முடிவுக்கு வருவார்கள் என்று சொன்னால், இந்த பிரசங்கியாரையும் அந்த பிரசங்கியாரையும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். எப்படி ஒப்பிட்டு பார்ப்பான்னு பாருங்க. இந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிறார், இவர் யார்? இவர் டிவியில வர்றாரா? இல்ல. இவர் பத்திரிகை எழுதியிருக்காரா? இல்ல. இவர் டிவிடி போட்டிருக்காரா? இல்ல. இவருக்கு நிறைய ஜனங்கள் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா ஃபேஸ்புக்ல? ஃபேஸ்புக்கே கிடையாது அவருக்கு. யூடியூப் இருக்கா? அதுவும் கிடையாது. எத்தனை மக்கள் இவரை பார்க்கிறார்கள்? சும்மா ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க போல தெரியுது. சரி, அந்த பிரசங்கியார் லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க, டெய்லி டிவியில பிரசங்கம் பண்ணுகிறார், நிறைய டிவிடி இருக்கிறார், பத்திரிகை எழுதி இருக்கிறார், ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா, யார் சொன்ன செய்தி சரியா இருக்கும்? அவர் சொன்னதுதான் சரியாக இருக்கும். நம்ம முடிவுக்கு வர எப்படி முடிவுக்கு வரோம் பார்த்தீங்களா? நம்ம என்ன நாம் செய்யும் தவறு என்ன? கம்பேரிங் பிரீச்சர் வித் தி பிரீச்சர்ஸ். ஒரு பிரசங்கியாரை இன்னொரு பிரசங்கியாரோடு ஒப்பிடுவது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு பிரசங்கியாரையும் தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட வேண்டும். Don't compare preacher with the preachers. Compare every preacher with the word of God. நம்ம சேஃப் சைடா இருந்துக்கோங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்லணும்? உன்னுடைய வேலைகளோ, நீ செய்கிறதோ, உன்னுடைய மக்களோ, நீ எழுதுகிற பத்திரிக்கையோ, போடுற டிவிடியோ எதுவாக இருந்தாலும் உன்னோடு இருக்கட்டும். ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்படுவது கிடையாது. எனக்கு ஒன்றுதான் தேவை, உன்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்திருந்தால் ஐ வில் அக்செப்ட். உன்னுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக இருந்தால், அது நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை. கிறிஸ்தவ உலகம் இதுல ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கும். கிறிஸ்தவ உலகம் இதுல ஸ்டாண்ட் பண்ணாதனால இன்றைக்கு தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். கப்பல் கவிழ்ந்து கொண்டிருக்கிறது. காப்பாற்ற முடியுமா? இனி முடியாதுன்ட்டார் ஐயா. முதல்லயே பார்த்திருந்தா ஏதாவது செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இப்பொழுது யார்தான் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளுகிறோம் தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். மொத்தமா சேர்ந்து எல்லாரையும் காப்பாற்றலான்னு முடியவே முடியாது. இப்போ ஒரே வழி என்னன்னு சொன்னா, நான் என்னை காப்பாத்திக்கணும்பா, அதுதான் என்னால முடியும். உனக்கு முடிஞ்சா உன்னை காப்பாற்றிக்கொள். அந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. காரணம் என்ன? பரவசமான வார்த்தைகளை கேட்ட பொழுது மரியாதை வருவதற்கு பதிலாக பக்தி அவர்கள் மேல் வந்ததே, அதுதான் காரணம். உற்சாகமான வார்த்தைகளை கேட்ட பொழுது மரியாதை வருவதற்கு பதிலாக பக்தி வந்ததுதான் காரணம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோவானும் அதைத்தான் செய்கிறார். என்ன செய்கிறார்? இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே, உனக்கு கல்யாணத்திற்கு அழைப்பு வந்திருக்கிறது என்றதான வார்த்தையை கேட்டவுடனே அவனால் தாங்க முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் நான் விழுந்தேன் என்று சொல்லுகிறார். வணக்கத்திற்குரியவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்துக் கொள்ளலாம், ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுத்துக் கொள்ளலாம். அது நிச்சயமாய் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று, கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் ஒருவருக்கொருவர் கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தான். அதிலே தவறு இல்லை. ஆனால் இங்கே யோவான் செய்த விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். உடனே அந்த தேவதூதன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும்
இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஐ எம் ஆல்சோ எ கோ-வர்க்கர். உன்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியன்ட்டார் அவர். சந்தோஷமா இருக்க இதை கேட்கறதுக்கு? இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பாஸ்டர் இருந்தான்னு சொன்னா இவர் வந்து என்னுடைய உடன் ஊழியர்னு சொல்லவே மாட்டாரு. நான் சீனியர், இவர் அசிஸ்டன்ட், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தேவதூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வந்து அவருடைய மகிமையினால் பூமியே பிரகாசித்து ஒரு அற்புதமான, யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு செய்தி, பாபிலோன் விழுந்தது என்கிறதான செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல், மணவாளன் ஆயத்தமாய் இருக்கிறார், மணவாட்டியும் ஆயத்தமாகிவிட்டாள், அவருடைய கல்யாணத்திற்கு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்கிறதான செய்தியை சொன்ன தேவதூதனுடைய நிலைமை என்ன? நான் உன்னோடு சேர்ந்து இருக்கிற இணை ஊழியக்காரன் தான், ஈக்குவல் தான், ஈக்குவல். நான் இந்த விதத்திலும் பெரியவன் கிடையாது. இன்றைக்கு ஹைரார்கி ப்ராப்ளத்திலே கிறிஸ்டியானிட்டி ஓடிட்டு இருக்கிறது இல்லையா? ஒருத்தர் பிஷப்பா இருப்பாரு, அடுத்தது அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க, அப்புறம் பிரதரு, அதுக்கப்புறம் கீழே துடைக்கிற ஆள் வரைக்கும் இருக்கும் லைனா. கரெக்டா? ஒரு மீட்டிங்ல சும்மா நின்றுட்டு இருந்தேன் நான். ஒருத்தர் வந்தார். அவர் கேட்ட கேள்வி, இல்ல ஒரு சிஸ்டர், அந்த அம்மா வந்துச்சு, ஒரு வயசானம்மா, நீங்க பிரதரா பாஸ்டரான்னுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு நான் வந்து சிஸ்டர் இல்லம்மா, நான் பிரதர் தான் அப்படின்னு. நான் அதாவது வந்து, இஃப் யூ ஆர் அ பாஸ்டர் யூ ஆர் நாட் அ பிரதர். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க பாஸ்டரா இருந்தா என்னவா இருக்க முடியாது? அப்ப என்னவா இருக்க முடியுமாமா? சிஸ்டராவா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பிரதரா பாஸ்டரா? ஏமா நான் சிஸ்டர் இல்ல, நான் பிரதர் தான். இல்ல, பிரதரா இருக்கிறவங்கள, பாஸ்டரா இருக்கிறவங்கள பிரதர்னு கேட்ட கூப்பிட்டா கோவிச்சுக்குவாங்க, அதனாலதான் முதல்ல கேட்டுட்டேன் நானு. நீங்க பாஸ்டரா பிரதரான்னு கேட்டுச்சு. நான் பிரதர் தாமா. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நானு போனை விட்டுட்டு வந்துட்டேன், எங்க வீட்டுக்காருக்கு ஒரு போன் பண்ணணும், உங்க போனை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டுச்சு. இதுக்குத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாமா? பிரதர் ஒரு போனை கொடுங்கன்னா கேட்டுட்டு கொடுத்துருப்பேன். அப்படி கேட்க முடியாது பிரதர், நீங்க பாஸ்டா இருக்காங்க, நீங்க பிரதர்னு கூப்பிட்டீங்கன்னா கோவிச்சுக்குவாங்க, போன் கொடுக்க மாட்டாங்க. பாவம், அந்த அம்மா பிரச்சனை என்ன? நான் போனை கேட்டு கொடுக்காம விட்டேன்னா அந்த அம்மாவுக்கு போன் பண்ண முடியாது. ஆகினால ப்ராப்பர் டெசிக்னேஷன் என்ன கேட்டு கூப்பிட்டா அந்த அம்மாவுடைய பிரச்சனை சால்வ் ஆயிரும். இஃப் ஐ எம் பாஸ்டர், அந்த அம்மா தைரியமா பாஸ்டர் கொஞ்சம் போனை கொடுங்க. நான் பாஸ்டர் இல்லை அப்படின்னா பிரதர்னு சொன்னேன்னா, பிரதர்னு சொல்லிட்டா பிரதர் உங்க போனை கொடுங்கன்னு கேட்கும். கொடுத்துட்டேன்னா அந்த அம்மா பிரச்சனை முடிஞ்சிடும். நான் பாஸ்டரா இருந்தாலும், நான் பிரதரா இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு போன் தேவை, அவ்வளவுதான். அந்த அம்மாவுடைய நீட் அது. இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆர்டைன் பண்ண பாஸ்டரா இருந்தீங்கன்னா, இங்கிலீஷ்லாம் உங்களை பாஸ்டர்னு கூப்பிடணும், தமிழ்லாம் உங்களை ஐயான்னு தான் கூப்பிடணும். தப்பி தவறி பிரதர் அப்படின்ட்டீங்கன்னா போச்சு, உள்ள இருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அந்த ஆசிட் சுரந்து, நம்ம இவ்வளவு நாளா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளை போய் ஒரு பிரதர்னு கூப்பிடுறாரு. பிரதருங்கிறது தப்பானுங்க. பிரதருங்கிறது வந்து மோர் ஆஃப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புங்க. அது பாஸ்டர்னா தூரத்தில் நிக்கிறீங்க, பிரதர்னா பக்கத்துல சகோதரனே என்று அழைக்கிறார்கள். நீங்க பிரதரை வந்து ஒரு டெசிக்னேஷனா நீங்க வச்சுக்கிட்டா அதற்கு கிறிஸ்தவமும் பொறுப்பில்லை, வேதாகமும் பொறுப்பில்லை. அதை முதல்ல நீங்கள் மறந்து விடுங்கள். என்ன கிரேட் பாஸ்டருக்கு கொடுத்துட்டாங்க? ஒரு கொம்பு விழுந்துருச்சு. பிரதருங்கும் பொழுது 2 கொம்பு எடுத்துட்டாங்களா உங்கள்ட்ட இருந்து? அல்லது 2 கிரீடத்தை எடுத்துட்டாங்களா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இதெல்லாம் மக்கள் தங்களுடைய மனதிலே கட்டி வைத்திருக்கிற மனக்கோட்டைகள், இவர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற விஷயங்கள். வெளியே உங்களை பாஸ்டர்னு சொல்றான், உள்ள திட்டுறானே, இது யார் பாப்பா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். உங்களை வெளியே பிரதர்னு சொல்லட்டும், வெளியே என்னமோ சொல்லட்டும், ஆனா உள்ளத்துக்குள்ளாக உங்களுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அவன் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை யோசித்து பாருங்கள். சிலர் சொல்லுவாங்க, அவருக்கு என்னுடைய உள்ளத்தில் ஒரு மதிப்பு இருக்குங்க சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா நீங்க? இன்னும் சிலர் சொல்லுவாங்க, எங்க ஃபேமிலியில அவருக்கு ஒரு பார்ட் இருக்குங்க, அந்த ஊழியக்காரருக்கு. அது எவ்வளவு மதிப்பு என்பதை யோசித்து பாருங்கள். நேற்றைய தினம் ஒரு பேபி ஷவர் மீட்டிங்க்கு போயிருந்தேன் நான். அவர் பாரம்பரியமான டிஎல்சியினுடைய மெம்பர்.
அதில் இருந்து அவர் இப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், நிறைய பாலிடிக்ஸில் உள்ள இருந்தவர். டிபிஐக்கு வந்தார், கிளாஸ் அட்டன் பண்ணார். இஸ்ரேல் வந்தார், அங்க இருக்கிற போதனைகள் எல்லாம் கேட்டார். அவர் சொன்னார், உங்களுடைய செய்தியை தவிர நான் எந்த செய்தியும் இதை கேட்கறதே கிடையாது பாஸ்டர். எல்லா மெசேஜும் எழுதி வச்சிருக்கிறேங்கிறார் அவர். எல்லா மெசேஜும் எழுதி வச்சிருக்கிறேன், எங்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குற உங்களுக்கு அந்த மெசேஜ், நீங்க எழுதின மெசேஜ் எல்லாம் அதெல்லாம் புக்கா போட்டுருங்கிறாரு. டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கிறேன் பாஸ்டர், நீங்க அதை புக்கா போட்டுடலாம். அவர்களுடைய மூத்த மகனும் ஒரு டாக்டர், மெடிக்கல் டாக்டர், இளைய மகனும் ஒரு மெடிக்கல் டாக்டர். அந்த மூத்த மகனுடைய மனைவிக்கு நேற்று அந்த பேபி ஷவர் மீட்டிங். அவர் சொன்னார், நீங்க மட்டும்தான் எங்க ஃபேமிலியில, எங்க வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு பாஸ்டர், நீங்க என்ன பேசுறீங்களோ பேசுங்க, மீட்டிங் உங்களுக்கு தான். நீங்க யோசித்து பாருங்க, என்னை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. உங்களை பிரதர்னு கூப்பிடட்டும், சிஸ்டர்னு கூப்பிடட்டும், பாஸ்டர்னு கூப்பிடட்டும், ஆனா கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவர்களுடைய உள்ளத்திலே உங்களை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? இவர் பாஸ்டர்னு கூப்பிடலாம் திட்டுவாருங்கிறதுக்காக பாஸ்டர்னு கூப்பிடுறதுல என்ன மதிப்பு இருக்கிறது? ஐயோ அவரா, நீங்க ஐயான்னு கூப்பிடலீங்கன்னா அவர் கோச்சுக்குவாருங்க. உள்ளத்துக்குள்ள திட்டிகிட்டே தான் கூப்பிடுவான். இவனை எல்லாம் ஐயான்னு கூப்பிடணுமாமா, ஸ்தோத்திரம் ஐயா. இது நல்லா இருக்குல்ல? இல்லை இது நல்லா இருக்கான்னு கேட்கிறேன் நான். உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அது வாயில வரட்டும். மதிப்பை நாம் தேட வேண்டாம், மக்கள் கொடுக்கட்டும். கனத்தையும் புகழையும் துதியையும் ஸ்தோத்திரத்தையும் ஒருமித்து போதகர்களானாலும் ஊழியர்களானாலும் இணைந்து தேவனுக்கு செலுத்தவர்களாய் இருப்போம். யோசித்து பாருங்கள். இந்த தேவதூதன் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். நான் உன்னோடு கூட வேலை செய்கிற உடன் ஊழியன் தான், நான் உன்னை விட எந்த விதத்திலும் மேன்மையானவன் இல்லை என்பதை இந்த தேவதூதனால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், ஏன் அநேக ஊழியக்காரர்களால் சொல்ல முடியவில்லை? என்ன காரணம்? யோசித்து பாருங்கள். அடுத்தது அவன் சொல்ல வருகிற அடுத்த செய்தியை பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். நான் விழப்போனேன், என்னை தடுத்துட்டான்னு சொல்றாரா? இல்ல, அவன் விழுந்துட்டான். He has done it. செஞ்சிட்டான், அவன் விழுந்துட்டான். அப்பொழுதுதான் விழுந்த யோவானை பார்த்து சொல்லுகிறார், இப்படி செய்யாதபடிக்கு பார். செஞ்சவனை பார்த்தா செய்யாதபடிக்கு பார்ன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? செய்ய போறவன சொல்ல முடியாது. செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்டு உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லிவிட்டு தேவத்துவத்தினுடைய திரித்துவத்தை மிக அழகாக 3 வார்த்தைகளிலே சொல்லி முடிக்கிறார். வாசியுங்கள். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். இங்க திரித்துவத்தை சொல்றாரு பாருங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இரண்டாவது இயேசுவை பற்றிய சாட்சி. மூன்றாவது தேவனை ஆராதித்தல். 3 விஷயங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தேவனை பற்றிய சாட்சி, தேவனை தொழுது கொள்ளுதல். என்ன சொல்ல வருகிறார்னு பாருங்க தம்பி. தேவனை பற்றிய சாட்சி ஒருவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவனிலே தீர்க்க தரிசனத்தின் ஆவியின் மூலமாக அவன் தேவனை பற்றிய சாட்சியை சொல்லுகிறான். அதை கேட்ட பொழுது நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். The spirit of the prophecy was given to me. The spirit of the prophecy என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. So I testify Jesus. நான் இயேசுவை பற்றி சாட்சி சொல்கிறேன். அதற்கு காரணம் என்ன? தீர்க்க தரிசனத்தின் ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Because of the spirit of the prophecy, I testify Jesus Christ. If I testify Jesus Christ, you are supposed to worship God, not me. Are you still with me? புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப நீ உங்களுடைய மைண்ட் சிந்தனை எங்க போயிடக்கூடாதுன்னு சொன்னா, தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஜுவ்வுன்னு மேல எழும்பிரு மக்களுக்கு. சொல்லுவாரா இவரு அப்படின்னு சொல்லி மக்களே மோசம் போறதே இதுலதான். தீர்க்க தரிசனத்தின் ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனுடைய பொருள் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நான் புரிந்திருக்கிறேன் என்பது அதனுடைய பொருள்.
இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தை படிக்க 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 நீங்கள் எதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட செய்திகளை புரிந்து கொள்ளுகிறீர்கள். இந்த புரிந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு இருக்கும் ஆவி பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவியானவருக்கு பெயரைத்தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்க கூடாது என்று சொன்னால் 3 மாதத்திற்குள்ளாக கர்த்தர் உன்னை விமானத்தில் ஏறி அங்கே கொண்டு போவார். அது அல்ல. இது புரியுதா உங்களுக்கு? ஒருவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். கர்ப்பமான ஒரு ஸ்திரீயை பார்த்து, கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார். சொல்லியாச்சு தீர்க்க தரிசனம். பிறந்தது பெண் குழந்தை. அதே ஊழியக்காரர் போய் இந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ண போறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணார் தெரியுமா? இந்த குழந்தை இந்த பெண்ணிற்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த பெண் பிள்ளை ஆணை போல செயல்படுவாள். கரெக்டா இருக்குல்ல? என்னங்க எவ்வளவு ஒரு துணிச்சல், எவ்வளவு தைரியம் பாருங்க. நம்மளா இருந்தா யோசிப்பேன், ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொல்லிட்டோம், பிறந்தது பொட்ட பிள்ளை, இனி நம்ம போகவே மாட்டோம். நம்ம என்ன தைரியமா அந்த குழந்தை பிரசவ வார்டு இருந்து அந்த பொண்ணு வெளியே கூட வரல. இவரு போய் முதல்ல நின்னுட்டாரு, கிஃப்டோட போய் நிக்கிறாரு. ஜெபிக்கிறதுக்கு எதுக்கு ஜெபிக்கிறாரு? பிறந்தது பெண் குழந்தைன்னு செய்தியும் வந்துருச்சு. ஜெபம் பண்றாரு. ஆண் குழந்தை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் செயல்படுவதை போல இந்த பெண் செயல்படுவாள். எவ்வளவு வருத்தமா இருக்கும். பொட்ட பிள்ளை பிறந்துட்டு ஆம்பளை போல இருப்பான்னு சொன்னா. மக்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிற வரை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். இட் இஸ் யுவர் மிஸ்டேக். டோன்ட் எக்ஸ்பெக்ட். அதை நினைக்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. தீர்க்க தரிசனத்தின் ஆவி இயேசுவை பற்றின சாட்சி. இயேசுவை பற்றின சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அப்ப நான் வேதாகமத்தை படிக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவருக்கு பெயர் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இயேசுவை பற்றி நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்கிறார். அந்த புரிந்து கொள்ளுதலை நான் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஜனங்களுடைய நிலைமை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை அவர்கள் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தூதன் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கிறிஸ்பியா சொல்லிட்டான். பாத்தீங்களா? எனக்கு 15 நிமிஷம் தேவைப்படுது இதை சொல்றதுக்கு. ஆனா அந்த தேவதூதனுக்கு எத்தனை நிமிஷம் தேவைப்படுதுன்னு பாருங்க. அந்த விஷயத்தை மட்டும் சொல்றதுக்கு, தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். 1 நிமிஷம் ஆயிருக்குமா நான் பேசுனது? இப்போ 60 seconds, maybe less than 60 seconds, not even 1 minute. ஆனா அது உங்களுக்கு நான் சொல்றதுக்கு 15 நிமிஷம் தேவைப்படுது. ஏன்னா தீர்க்க தரிசனத்தின்னு சொன்னதுமே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கேயோ போயிருமே. அதுதானே பெரிய தப்பான ஒரு விஷயமே. உடனே குடுகுடுப்புக்காரன் மேலதான் நம்முடைய கண்ணே போகும். எப்படா சொல்லுவா நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறது. குறி சொல்லுகிற ஆவிகளும் குடுகுடுப்புக்காரன் ஆவிகளும் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளாகவும் கிறிஸ்தவ சபைகளுடைய மேடைகளுக்குள்ளாகவும் உலா வருகிற விஷயங்கள் மிக மிக மோசமானவைகள். திருச்சபையினுடைய டேஞ்சர் அது. அது மக்களை ஜனங்களை எங்கேயோ இழுத்து கொண்டு போய்விட்டது. ஜனங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? பாசிட்டிவான விஷயத்தை கேட்கணுங்க பிரதர். அதுதான் அப்பதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். தம்பி கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்துற விஷயத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நான் கொடுப்பேன்ட்டார். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா பாசிட்டிவே கேட்கணும். என்ன பாசிட்டிவ் கேட்ப? நீ ஒரு பெரிய கார் வாங்குவ. எப்படி வாங்குவ? கடன் வாங்கி தான் வாங்குவ. சும்மாவை வாங்குவ நீயே? அப்புறம் மாசம் மாசம் அந்த டியூ கட்டுறதுக்குள்ளதான் இருக்கு விஷயம். கர்த்தர் சொன்னார் பிரதர் நான் ஒரு கார் வாங்குவேன்னு சொல்லி. இது பிசாசு சொன்னது, கர்த்தர் சொன்னது கிடையாது. இல்லையா? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதனோடு வேதனையை கூட்டார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். You should inherit everything by faith, not by yourself. நாமாக அல்ல, கர்த்தரால் சுதந்தரிக்கப்பட வேண்டும், கர்த்தரால் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தரானுடைய அனுமதியோடு கூட நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள்.
என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாகவும் கிடைக்க வேண்டும். அவர்கள் வேதத்தை படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் சரியாய் புரிந்து கொண்டு அந்த செய்தியை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஜனங்கள் அதை கேட்கும் பொழுது இயேசுவை அவர்கள் ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்ப இதுக்கு அவன் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னு சொன்னா, என்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா, நான் சிம்பிள் இவ்வளவுதான், நீ தொழுது கொள்ளுவது தேவனை தொழுது கொள், நான் செய்தி தான் சொன்னேன். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்னங்க? சாட்சி ஏற்கனவே சொன்னப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள், அடுத்தது உனக்கும் அதற்கு அழைப்பு இருக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிங்க, செய்திங்க, மெசேஜ். எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை கேட்க 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 உள்ளம் பரவசப்படுகிறது. உள்ளம் பரவசப்பட நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹalleluya, praise the Lord, தேவனுக்கு மகிமை, இயேசுவே உம்மை துதிக்கிறேன், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படி சொல்லணுமே. பக்தரே உன்னை தொழுது கொள்கிறேன்னு கால்ல வந்து விழுந்துடக்கூடாது. புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? யோவானே தவறு செய்வார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். வாய்ப்புகள் இருக்கிறது. கிறிஸ்தவ உலகம் இன்றைக்கு அப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொண்டிருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு புறஜாதிக்கு போய் இயேசுவை பற்றி ஒரு பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்றதை விட இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு தான் இப்ப பர்சனல் எவாஞ்சலிசம் சொல்ல வேண்டியது இருக்கு. தம்பி, இப்படி போகாத, இந்த மெசேஜ் கேட்காத, அவனை ஓகோ ஆகவுன்னு புகழாத, ஒன்னும் இப்படிமெல்லாம் பண்ணாதப்பா, நீ எப்பவுமே ஆண்டவரை மட்டும் புகழ்ந்துரு போதும், ஆண்டவர் மட்டும் ஆராதனை பண்ணு போதும். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கான அந்த ஃபேன்ஸ் பெருகி எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்னமோ நிலைமையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. யோசித்து பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. நான் என்றைக்கு உங்களோடு கூட என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேனோ அன்றைக்கு நான் சேஃபர் சைடா இருப்பேன்னு அர்த்தம். என்றைக்கு நான் உங்களை விட்டு என்னை தனியாக பிரித்து கொண்டு நான் வந்து அது என்ன சொல்றது, அப்பாயின்மெண்ட்ல தான் என்னை பார்க்க முடியும், எனக்கு ஃபோன் பண்ண முடியாது, நான் ஐ எம் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்றனோ அன்றைக்கே நான் வந்து என்னை குளில் தெளிக்கிறேன்னு அர்த்தம். ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் ஆல்வேஸ் வித் த பீப்புள். எஸ், there was a crowd, but he managed that crowd. மேனேஜ் பண்ணாரா பண்ணலையா? எப்போ ஜனங்களை விட்டு தனியாக போனார் ஜெபிப்பதற்கு? எப்போ? நைட்ல. அவனும் தூங்க போயிடும், அதனால அவர் தனியா போயிட்டார், அவ்வளவுதான் இல்லையா? ஜனங்கள் இருக்கும் பொழுது அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவில்லை, ஜனங்களோடு இருப்பதையே அவர் கருதினார். இப்ப நான் உங்க கூடவே பழகணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னை பத்தி நிலைமை தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கண்டுபிடிப்பீங்க? என்கிட்ட இருந்து என்னுடைய வீக்னஸ் எல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்றைக்கு ஒரு போதகனுடைய வீக்னஸ் விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருச்சோ அன்னைக்கு போதகர் சேஃபா இருக்காருன்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ சொல்லுங்க. ஆனா இதை எந்த ஊழியக்காரனும் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்ற விஷயத்த எந்த ஊழியக்காரங்களும் ஒத்துக்கவே மாட்டாங்க. சில ஊழியக்காரங்க எங்கிட்ட வந்து தனியா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த விசுவாசிகளோட சேர்ந்து வச்சு எங்களை டீச் பண்ணாதீங்க, எங்களை மட்டும் தனியா உட்கார வச்சு டீச் பண்ணுங்க அப்படிம்பாங்க. என்ன காரணம்? வீக்னஸ் தெரிஞ்சிடும் அர்த்தம். தெரியட்டுமே, இதுல என்ன இருக்குது, நானும் பலவீனன் தான். என்றைக்கு நான் மக்களோடு கூட இருக்கிறேனோ அன்றைக்கு மக்கள் என்னை தவறு செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், பாவம் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஏன் மனைவியை கூட்டிகிட்டே போகணும்? ஏன் புருஷன் கூடவே போகணும்? அதான், இஃப் யூ ஆர் ஐசோலேட்டட் டெஃபினெட்லி யூ ஆர் அண்டர் அட்டாக். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். 10 பேரோட ஒன்னா சேர்ந்து பஸ்ல டிராவல் பண்றீங்க, உங்க விசுவாசிகளும் கூட இருக்கிறாங்க. நீங்க போன் இப்படி அதான் இப்படி நகர்த்தினா போகுதே, நமக்கு தான் இப்போ ஃப்ரீ மூவ்மெண்ட்ங்கிறாங்களா, போன் இப்படி நகர்த்தினா போகுது. அப்படி நகர்த்தும் பொழுது திடீர் ஒரு சினிமா பாட்டு வருது, அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவீங்க? உடனே நகர்த்துவீங்க. ஐயோ, இந்த பிரதர் இருக்கார், கேட்டுவாரோ. அந்த பிரதர் மட்டும் இல்லைனா இந்த டியூன் நல்லா இருக்கே, போச்சா? என்னதான் நீங்க கட்டுப்படுத்தினாலும் ஒரு 2 நிமிஷமா கேட்கணும்னு தோணும். கூட பிரதர் இருந்தானா 2 செகண்ட் கூட கேட்க மாட்டீங்க, நகர்த்திடுவீங்க. பிரதர் உங்களை காப்பாற்றுகிறார்.
புரிஞ்சுதா புரியலையா உங்களுக்கு? ஆமென். இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனத்தின் ஆவி உங்களுக்கு கிடைப்பதாக. அவரை பற்றிய தெளிவான புரிந்து கொள்ளுதல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். அவரை பற்றி சொல்லும் பொழுது முழு உலகமும் கோடானு கோடி மக்களும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்கிறவர்களாக மாறுவார்களாக. அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற நிறைவான வாழ்த்துதலோடு இன்றைய வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய செய்தியை நிறைவு கொண்டு வருகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரதர் பிரபு அவர்கள் தயவுசெய்து முன்பாக வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நாம் ஜெபிப்போம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எடுத்த சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த மாலை வேளையில் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற நம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாய் இதுங்களை ஒன்று கூடி சேர்த்த தெய்வ காய்மிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலேயும் ஆண்டவரே நம்முடைய தாசனை குறித்து எங்களோடு பேசி நம்முடைய ஜீவ வார்த்தை காய்முக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று தானே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தையோடு கூட அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் உடனே அந்த தேவதூதனுடைய காலில் விழுந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனாலும் தேவதூதன் அதை அவருடைய தவறை உணர்ந்து மீண்டுமாக அவருக்கு உணர்த்தினதான அந்த உணர்வை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அதே காரியத்தை தான் நாங்களும் செய்திருப்போம் என்று தானே ஒரு யோசனை எனக்குள் வந்தது. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நாமே அந்த திருமணத்தினுடைய அழைக்கப்பட்டதான நபராகவும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தினுடைய மணவாட்டியாகவும் நம்மை தேர்வு செய்திருக்கிற இந்த மிக பெரியதான இந்த மகிமையான இந்த காரியத்தை நாங்கள் நினைக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்கு நாங்கள் இந்த நாளில் ஒருவேளை மணவாளன் வந்து நிற்கும் பொழுது மணவாட்டியாகிய எங்களை கேட்டு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால், அப்படி ஒரு கேள்வி எங்களிடத்தில் வரும் என்று சொன்னால் நாங்கள் என்னத்தை சொல்வோம்? ஆண்டவரே அப்பா, நாளும் ஆண்டவரே எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் நிற்க என் தேவனை கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வார்த்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த நீதியுள்ள சத்தியத்தை, பரிசுத்தமுள்ள இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆழமாய் இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ள தேவதாசனை கொண்டு நீர் எங்களை போதித்த மேலான கிருபையை நன்றி செலுத்த ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கலாம் ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படிப்பட்டதான ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட என் பரிசுத்த எங்களுக்கு நீர் தொடர்ந்து கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவதாசனை ஆண்டவரே இன்னும் மேன்மைப்படுத்தி ஆண்டவரே இந்த மறைவான பொக்கிஷங்களை ஆண்டவரே நம்முடைய தாசன் மூலமாக இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து நீர் எங்களுக்கு அனுக்கிரம் செய்யும் கிருபாராட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற எல்லாவற்றையோட பொறுப்பாத்தில் வைக்கிறோம். துதி கன மகிமை தேவரில் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கெஞ்சுகிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் வரும்பொழுது அடுத்த வசனங்களை நீங்கள் படித்து வாருங்கள். மணவாளன் ஆயத்தமாக வர்றார். அடுத்தது மணவாளனுடைய டிஸ்கிரிப்ஷனை பற்றி பார்க்க போறீங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால தான் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை நான் நிறுத்திவிட்டேன். பரலோகம் திறந்திருக்கிறது. வெள்ளை குதிரை மேல வர்ற மணவாளனை நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.